ஹலோ நண்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கங்கள். காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 30 லெவல் ரீச் பண்ணுறோம், பண்ணியே முடிக்கிறோம். இன்னும் ஒரு கொஞ்சம் அடி தான், கொஞ்சம் அடி அந்த கொரில்லா கிங்கை முடிச்சிட்டா நான் ஒரு 30 லெவல் போய் நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிடலாம் கைஸ். ஸோ அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லைக்லாம் பட்டனில் தட்டி விட்ருங்க. மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே போகிறோம். இந்த பிரிட்ஜ் வேறு தாண்டிக்கிட்டே இருக்கிறோம். இவனும் நம்மளை மாதிரியே டெவலப் பண்ணிட்டுருக்கான். நாமளும் இப்போதைக்கு உள்ளே பண்ணிகிட்ருப்போம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவனை மாதிரி தான் மங்கிஸ் அடிச்சுட்டு முடிச்சுட்டு கொரில்லா கிங்கையும் போய் அடிச்சுட்டு இப்போது நம்ம வந்து கொரில்லா கிங்கை அடிக்கிறதுக்கு வந்துருக்கோம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? எம்பி வேறு கம்மியாகிட்டே இருக்குது. ஸ்டார்ஸை மோடில் ரீசெட் பண்ணி இந்த எம்பியை மோடில் நிறையா பண்ணோம். அப்படியே போன உடனே கொரில்லா கிங்கை பார்த்தோம். ஒருத்தனும் இல்லை, கொரில்லா கிங்கே இல்லை. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எப்போனா முடிச்சான் போட்டால் பிளேட் யூஸ் அங்கே இருக்கான். அவனை முடிச்சுப்பான்னு நினச்சா அவன் கொரில்லா கிங்கை கொஸ்ட் பண்ணிருக்கான். அவன் கன்ஃபார்ம் முடிச்சிருக்க மாட்டான், வேறு எவனோட முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அப்படி மேலே வந்து அந்த போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ட்ராகன் டேலன் ஒருத்தர் இருந்திருந்தான். ட்ராகனு ஏதோ ஒருத்தன் அவன் இருந்திருந்தான். அவன் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்வாடு அதுக்கெல்லாம் ஈர்த்தான்ட்டு விடுவான், என்சான்மெண்ட். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மகிட்ட அப்போதைக்கு அந்த ஸ்க்ரோல்லாம் இல்லை, ஒரு ஸ்க்ரோல் தான் இருந்துச்சு. அதை என்சான் பண்ணி நம்ம வந்து ஸ்வாடுக்கு போட்டோம். கட்டானுக்கு நம்ம ஏன்னா என்சான் போடணும் கூட நம்ம மறந்துட்டோம். அப்படி ஒரு இதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அப்படி காமனில் கம்மியாக தான் வரும். நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணி காமன் அந்த ஸ்க்ரோல் வாங்கணும். அந்த வாங்கினதுக்கப்புறமா ஸ்க்ரோல் எதுக்குலாம் நம்மளோட மற்ற இதில் இருக்குல்ல ஸ்வாடு கன் அந்த மாதிரி பவருக்கெலாம் அந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணால் நம்மளால் என்சான் பண்ணி அதுக்கு புது புது பவரில் கொண்டு வர முடியும். இப்போ 2x லக்கு, பாஸ் ட்ராப் சான்ஸு அந்த மாதிரிலாம் நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படிங்க இந்த கொரில்லா கிங்காக வெயிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து பிளாக் சுட்டு வச்சு அடிக்கலாம். எனக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு. நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன், எதுக்கு நான் வந்து அடிச்சேன்ட்டு. இல்லை இந்த ஃபோன் வேறு ஹேங் ஆயிடுச்சு. இந்த பக்கு ப்ராப்ளம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வர பிளாக் ஃபுட்டில் ஏதோ புதுசாக அப்டேட் வந்துருக்கு. இந்த பிவிபி பேட்டில்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ஸ்விம்மிங்லாம் அடித்து நாம் உள்நீச்சல் வெளிநீச்சல் அது ரெண்டுமே தெரியாது. ஆனால் ஸ்விம்மிங் அடித்து உள்ளெல்லாம் போய் அவனை அடித்து போய் முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கொரில்லா கிங் ஸ்பான் ஆகிட்டான். ஆனால் இந்த இவன் ஐஸ் யூஸர் தான் அந்த கொரில்லா கிங்கை முன்னாடி அடித்தான், இப்போவும் அடித்தான். அதான் உனக்கு லெவலப் முடிஞ்சிச்சில் எதுக்குறா இவனை வந்து அடிச்சிருக்கு இப்போது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு எனேபிள் பிவிபிலாம் பண்ணிட்டு அடிச்சிட்ருக்கோம். நெட்டு ப்ராப்ளமு நாமளும் அடிக்கிறோம். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஹாக்கி இருந்தா லூக்கியா யூஸர் அடிக்க முடியும், நம்ம இல்லை ஹாக்கியே இல்லையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் நாம் என்ன ஆனாலும் விட மாட்டோம். அவங்க சாவர அடிக்க நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. என்னடா ஹாக்கி இல்லைனாலும் அவனை அடிச்சுட்டு தான் இருப்போம். மறுபடியும் என்னேபிள் பிவிபிலாம் பண்ணி நல்லா ஒரு பவரில் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் மறந்துட்டேன். நெட்டு ப்ராப்ளம் மாதிரி ஒன்று. சரி மறுபடியும் போய் அடிக்கலான்னு பார்த்தா ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. மறுபடியும் உள்நீச்சல்லாம் வர அடித்து போடுறேன். அவன் தண்ணியில் வர நடக்கிறான். நம்ம மறுபடியும் என்னேபிள் பிவிபிலாம் பண்ணி அந்த ஐஸ் யூஸரு ஹாக்கியே இல்லாமல் ஸ்வாடை வச்சு அப்படியே கத்திக்காலே குத்தி கொள்ளலான்னு பார்த்தா அவன் மறுபடியும் நம்மளை சாப்பிடிச்சிட்றான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது வரைக்கும் அவங்ககிட்ட 3-4 வாட்டி தோற்றுருப்பேன். இப்போ நம்மளால் அவனை அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸில் போய் அடிச்சிடலான்னு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே கொரில்லா கிங் ஸ்பான் ஆகிட்டானா அவனையும் அடிக்கலாம். நீ எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது? இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது அந்த ஐஸ் யூஸர் பண்ணணும். ஆனால் கன்ஃபார்ம் சாவடிச்சிட்டே இருப்பான். இந்த கொரில்லா கிங் வரை சாவடிச்சிடுவான். சரி இவனும் அந்த கொரில்லா கிங் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். உனக்கு எதுக்கு தான் கொரில்லா கிங்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுது இவனுங்களாம் அவ்வளோதான். நம்ம ரெக்கார்டிங் வேறு ஆகுதான்னு பார்த்துருக்கோம். ரெக்கார்ட் போன வாட்டிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணாமலே ஒரு
2-3 கொர்லா கிங் பாஸை அடிச்சிட்டோம். இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்டிங்லேயே அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டேமேஜ் போட நம்மளுக்கு எவ்வளோ பவர் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் கரெக்டாக வரும்போது போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு நெட்டு இதாகிடுச்சு. நெட்டு ப்ராப்ளமு, பிளாக் சோர்ஸ் பக்கு எல்லாம் நம்மளுக்கு இப்போ தான்டா வரும். ரைட்லா ரைட்டு